தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 4, 2023. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது தேர்வில் கொஸ்டினை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டீசல், பெட்ரோல் இது தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. கச்சா எண்ணெய் உற்பத்தியும் உலகத்தில் இப்போ குறைஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன். இதுக்கு அடுத்த மாற்று எரிபொருளாக ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது. ஹைட்ரஜன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த, அதாவது கார்பன் உமிழ்வு ரொம்ப 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 கம்மி. அப்போ என்னன்னா புவி வெப்பமயமாதலாகிறத தடுக்குது. பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோட வெளியீடு ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறப்ப புவி வெப்பமயமாதல் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும். அப்போ இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு எரிபொருளாக இருக்குது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் பேருந்து இதை பூனேயில் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் 2022ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானாவில் உள்ள சிந்த் சோனிபட் பாதையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சென்னையில் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் லடாக் யூனியன் பிரதேசத்தில் திறந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் குழாய் திட்டம் டாடா ஸ்டீல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹைட்ரஜன் எரிபொருளை தயாரித்தா கூட அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குழாய்களை வடிவமைச்சிருக்காங்க. இந்தியாவில் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் சார்ந்த நகர்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துருக்கோம். இது சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுங்க. ஹைட்ரஜன் எரிபொருளை பொறுத்த வரைக்கும் கார்பன் உமிழ்வுகள் இருக்காது. இது கழிவை வெளியேற்றுதுன்னா கண்டிப்பாக அந்த கழிவு நீராக மட்டும் தான் இருக்கும். இதை மைண்டில் வச்சுங்க.